ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். இந்த நாள்ல ஒரு ஒரு நடைமுறை பாடத்தை கர்த்தர் கற்பிக்கிறார். கர்த்தர் தீர்க்கதரிசியை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? என்ன திராட்சை செடி அவ்வளவு ஸ்பெஷல்? என்ன அதுக்குள்ள மேன்மை? அதனுடைய அந்த திராட்சை செடியினுடைய அந்த விறகை எடுத்து ஒரு கட்டை எடுக்க முடியுமா? அத விறகா பயன்படுத்த முடியுமா? அதை வச்சு மர சாமான்கள் தட்டு முட்டு செய்ய முடியுமா? சரி, ஒரு டூல் அதுல செய்ய முடியுமா? அப்படின்னா அதை சீவிட்டு கொம்பா சொருக முடியுமா? வெறும் நெருப்புல போடுறதுக்கு தான் அது வரும். அடுப்பு கூட பயன்படுத்த மாட்டாங்க. அதை நோண்டி எடுத்துன்னு போய் பள்ளத்துல போட்டுருவாங்க. அது வேகாத இருக்கிறப்பவே ஒரு வேலைக்கும் உதவாது. அது அக்கினியில சுட்டெரிக்கப்பட்ட பிறகு எதுக்கு பயன்படும்? ஒன்றுக்கும் பயன்படாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், காட்டு செடிகளுக்குள்ள இருக்கிற திராட்சை செடியை நான் அக்கினிக்கு இரையாக்கி ஒப்பு கொடுத்தது போல எருசலேம் குடிகளையும் ஒப்பு கொடுப்பேன். அவ்வளவுதான். இந்த 15ஆம் அதிகாரத்தில் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பேன், அவர்களை அக்கினி பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா 16ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வரை இந்த நாள்ல நான் தியானிக்க போகிறேன். நான் பிரசங்கம் பண்ண விரும்பாத ஒரு வேத பகுதின்னு சொல்லுங்கன்னா அது இதுதான், பைபிள். நீங்க வெளியில ஒரு சிலர் நேற்றே இதை வீட்டுல படிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஒரு சிலர், மற்றவங்கெல்லாம் இல்லை, ஒரு சிலர் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. எந்த நிலைமையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எடுத்தார் அப்படின்றதுக்கு இந்த பகுதி. நான் இதை பத்தி பேசுறதுக்கு தான் விரும்புறது இல்லை, ஆனால் இதை படிக்கும் பொழுதெல்லாம் என் உள்ளம் உடைந்து விடும். இதை படிக்கும் பொழுதே என்னுடைய உள்ளம் உடைந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு வேத பகுதி. ஆண்டவருடைய அன்பினுடைய உச்சகட்டம், தம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஒரு உயர்ந்த நிலையை வெளிப்படுத்துற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இதை விட அதிகமா ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பகுதி இது. ஆண்டவருடைய அன்பு அப்படின்றத ஏசாயா 53 அதிகாரத்தை நம்ம ரொம்ப நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், ரொம்ப அது பேசுறோம், அது உண்மைதான், அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து. ஆனா அவர் நம்மை தெரிந்து கொண்ட விதம், என்ன நிலைமையிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்தார், என்ன நிலைமையிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்தார் என்பதற்கு இந்த வேத பகுதி அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தத்தி. எமோரியனுக்கும் ஏத்தியனுக்கும் பிறந்தவன் நீ. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்ன தெரியுமா? நீ பிறந்த உன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை,
நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பினால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகள் ஒன்றை ஆகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டேன். நான் அந்த வழியா நடந்து போகும் பொழுது நான் மிதிக்க கூடாதபடி ஏதோ ஒரு காலில் அது ஈரமா பட்டுச்சு. டக்குன்னு காலை எடுத்துட்டு பார்த்தா நீ அங்கே கடந்தாய், ரத்தத்திலே கடந்தாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இந்த பகுதியை ஒரு கவிதை படிக்கிற மாதிரி படிக்கணும். உன் வயலின் பயிரை போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதி ஆனாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது. ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமும் ஆயிருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிர்வாணமாய் கிடந்தாய். என் சால்வை எடுத்து உனக்கு போத்திட்டு உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு பிராமிஸ் பண்ணி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னுடைய உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறாய். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். 8ஆம் வசனத்துல இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையல் ஆடையை உனக்கு உடுத்தி சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ளப்பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினால் உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்மேல இரக்கம் வச்சு இவ்வளோ காரியத்தை உனக்காக செய்தேன். நீ அங்க குப்பை தொட்டியிலே கிடந்தாய், ரத்தத்திலே கிடந்தாய். நான் உன்னை எடுத்து தண்ணியில கழுவி, உப்பு தண்ணியில கழுவி உன்னை சுத்தப்படுத்தி ஃபர்ஸ்ட் பார்த்து மறுபடியும் நான் அந்த வழியாய் கடந்த போது நீ பருவ பெண்ணாய் மாறி இருந்தாய், நிர்வாணமாய் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தாய். உனக்கு என் வஸ்திரத்தையே கொடுத்து உனக்கு நான் பிராமிஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ என்னுடையவளானாய். ஆயிட்ட பிறகு உனக்கு வேண்டிய ஆபரணங்களை எல்லாம் உடுத்து வைத்தேன். வெள்ளிய புடவை பட்டுனால உன்னை அலங்கரித்த, எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு கிரீடத்தை கொடுத்தேன். உன்னை பேரழகியா நீ மாறிட்ட. உன் கீர்த்தி எல்லா இடத்திலும் பரவினது. ஏன்னா என் மகிமை உன்னை மூடிக்கொண்டிருந்தது. உன் கீர்த்தி எல்லா இடத்திலும் பரவியது. 14ஆம் வசனத்தில் உன் அழகினால் உன் கீர்த்தி பிற ஜாதிகளுக்குள்ளே பரவினது, பிரசித்தமாயிற்று. நான் உன் மேல் வைத்த என் மகிமையினாலே அதை குறைவற்றதாய் இருந்தது என்று கர்த்தராகிய
ஆண்டவர் நான் உன் மேல வச்ச மகிமை, அதனால உன் அழகு பேரழகா மாறிடுச்சு. உனக்கு இது ஒரு பெரிய அட்ராக்ஷனை கொடுத்தது, உன்னை 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 அற்புதமா மாத்திருச்சு. நீயோ வென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து வழிபோக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பலவர்ண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அந்த மேடைகளின் மேல் நீ வேசித்தனம் பண்ணினாய். அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததும் இல்லை, சம்பவிப்பதும் இல்லை. நான் உனக்கு கொடுத்த என் பொன்னும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை நீ எடுத்து உனக்கு ஆண் சொரூபங்களை உண்டாக்கி அவைகளோட வேசித்தனம் பண்ணினாய். உன் சித்திர தையலாடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூபவர்க்கத்தையும் அவைகளின் முன் படைத்து நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாய் படைத்தாய். காரியம் இப்படி ஆயிற்று என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு நான் நெய்யையும் தேனையும் கொடுத்து உன்னை போஷித்து அழகுபடுத்தினால் நீ அதை எடுத்துன்னு போய் அந்நிய தெய்வத்துக்கு என்ன பண்ணிட்ட? படையல் போட்டுட்ட. அது மாத்திரமா, நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமார்த்திகளையும் எடுத்து அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய். நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீ கடக்க பண்ண ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்தாய். தீ கடக்க பண்றது தெரியுமா? தீ கடக்க பண்றது தெரியுமா? நியாயப்பிரமாணம் சொல்லுது, உன் பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது? நீ தீ கடக்க பண்ணக்கூடாது, நெருப்பு மேல நடக்க விடக்கூடாது. ஆனா நீ பண்ணினாய். நீ உன் எல்லா அருவருப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும் போது நிர்வாணமும் அம்மனவுமாய் இருந்தும் உன் ரத்தத்தினாலே மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்த உன் சிறு வயதின் நாட்களை நிறையாமற் போனாய். நீ நல்லா அழகா வந்துட்ட பிறகு குப்பை தட்டியில உன்னை ரத்தத்துல நீ உழுந்து புரண்டு நிந்திய, அதை நீ மறந்துட்ட. ஐயோ உனக்கு ஐயோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ செய்த பொல்லாப்புகள் எல்லாம் தவிர நீ உனக்கு மண்டபங்களை கட்டி உனக்கு சகல வீதிகளிலும் உயர்ந்த மேடைகளை உண்டி பண்ணினாய். நீ சகல வழிமுனைகளிலும் உன் உயர்ந்த மேடைகளை கட்டி உன் அழகை அருவருப்பாக்கி வழிபோக்கர் யாவருக்கும் உன் கால்களை விரித்து உன் வேசித்தனங்களை திரளாய் பெருக பண்ணி சதை பெருத்த உன் அயல் தேசத்தார் ஆகிய எகிப்திய புத்திரரோட வேசித்தனம் பண்ணி எனக்கு கோபம் உண்டாக்கும்படி உன் வேசித்தனங்களை பெருக பண்ணினாய். அதனால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளிகள் ஆகிய பெலிஸ்தருடைய குமார்த்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தேன். நீ திருப்தி அடையாததினால் அசீரிய புத்திரரோதும் வேசித்தனம் பண்ணினாய். அவர்களோட வேசித்தனம் பண்ணியும் நீ திருப்தி அடையவில்லை. நீ கானான் தேசத்திலே செய்த வேசித்தனத்தை கல்தேயர் மட்டும் எட்டச் செய்தாய். அதனால் நீ திருப்தி அடையாமற் போனாய். வெட்கங்கெட்ட வேசியின் கிரியைகள் ஆகிய இவைகள் எல்லாம் நீ செய்து சகல வழிமுகனைகளிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதினால் வேசியை போல் இராமல் தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்து கொள்ளுகிற விபச்சார ஸ்திரியை போல் இருக்கிறாய். எல்லா வேசிகளும் பணயம் கொடுக்கிறார்கள். நீயோ உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களில் இருந்து உன்னிடத்தில் வேசித்தனம் செய்ய வரும்படி அவர்களுக்கெல்லாம் நீயே பணயம் கொடுத்து அவர்களுக்கு வெகுமதிகளை தருகிறாய். இவ்விதமாய் உன் வேசித்தனங்களுக்கும் வேறே ஸ்திரீகளின் வேசித்தனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வேசித்தனம் பண்ண அவர்கள் உன்னை பின் செல்ல மாட்டார்கள். பணயம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கிறபடியால் நீ செய்வது விபரீதம்.
ஆகையால் வேசியே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வேசித்தனத்தின் அசுத்தம் பாய்ந்தபடியினாலும் நீ உன் காம விகாரிகளோடும் அருவருப்புகளாகிய உன் அரகலான விக்கிரகங்களோடும் வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் இரத்தத்தை படைத்தபடியினால் உன் நிர்வாணம் திறக்கப்பட்டபடியினாலும் இதோ நீ சம்போகம் பண்ணின உன் எல்லா காம விவகாரிகளையும் நீ நேசித்த யாவரையும் நீ பகைக்கிற அனைவரோடும் நான் கூடிவர செய்து சுற்றிலும் இருந்து அவர்களை உனக்கு விரோதமாய் சேர்த்து அவர்கள் உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து உபச்சாரிகளையும் ரத்தம் சிந்தினவர்களையும் நியாயம் தீர்க்கிறபடியே உன்னையும் நியாயம் தீர்த்து உக்கரத்தோடு எரிச்சலோடு இரத்தப்பழியை உன் பேரில் சுமத்தி உன்னை அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன் மண்டபங்களை இடித்து உன் மேடைகளை தரையாக்கி போட்டு உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்கார ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு உன்னை அம்மனமும் நிர்வாணமாய் விட்டு போய் உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உன்னை கல்லெறிந்து உன்னை தங்கள் பட்டயங்களால் குத்தி போட்டு உன் வீடுகளை அக்கினியால் சுட்டெரித்து அநேக ஸ்திரீகளின் கண்களுக்கு முன்பாக உன்னை நியாய தீர்ப்புகளை செய்வார்கள். உன் வேசித்தனத்தை ஒழிய பண்ணுவேன், நீ இனி பணயம் கொடுப்பதில்லை. இந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் வேசித்தனம் பண்ணினார்கள், விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டார்கள் என்பதை சொல்லுகிறது. இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆற பண்ணி இனி கோபமாயிராமல் அமர்வேன். நீ உன் இளவயதின் நாட்களை நினையாமல் இவைகளை எல்லாவற்றினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் இதோ நான் உன் வழியின் பலனை உன் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இனி உன் எல்லா அருவருப்புகளினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தை செய்ய மாட்டாய். இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். தாயை போல பிள்ளை என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கோ தங்களை சுற்றி இருக்கிற மக்கள் செய்த விக்கிரக ஆராதனையை இவர்களும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கொண்டு அதை இப்படியெல்லாம் செய்தார்கள் என்று ஒரு இப்படியாக ஆண்டவர் தம்முடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறார். சரி, அடுத்து நாளைக்கு 45ஆம் வசனத்தை கடைசி வசனம் வரை பார்க்கும் பொழுது ஏதோமை குறித்து, எருசலேமை சுற்றி வாழக்கூடிய மற்ற எல்லாவரையும் அவ உனக்கு சகோதரி, அவ உனக்கு தமக்கை, அவ உனக்கு அக்கா, அந்த தேசம் உனக்கு அக்கா, இந்த தேசம் உனக்கு தங்கச்சி, இந்த தேசத்தோடு நீ சம்பந்தம் கலந்தாயின்னு அடுத்து அவளுடைய உறவுகளை, இதுவரையிலும் யாரை பத்தி? எருசலேமை பத்தி, இனிமேல் அவள் வைத்துக் கொண்டிருக்கிற உறவுகளை பத்தி சொல்லி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா கொஞ்சம் நாம் இங்க நிறுத்தி நம் நிலையை உணர வேண்டும். ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும் போது, விக்கிரக ஆராதனைக்கு குறிப்பா போகும்பொழுது இப்படித்தான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ரத்த வெள்ளத்தில் புரண்டு கொண்டிருந்த ஒரு பெண் குழந்தையை போல நான் உன்னை பார்த்தேன். தொப்புள் கொடி அறுத்து உன்னை சுத்திகரிக்க ஆள் இல்லை. உன்னை பெற்ற தாயால் தகப்பனால் நீ கைவிடப்பட்டாய், தூக்கி எறியப்பட்டாய். என் கண்களிலே உனக்கு தயவு கிடைத்து நான் எடுத்து உன்னை சுத்தப்படுத்தி உன்னை உடுத்துவித்து உனக்கு ஆபரணங்களை கொடுத்து உனக்கு மெல்லிய புடவையை அணிவித்து உனக்கு பிராமிஸ் பண்ணி சத்தியம் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி விட்டா நீ என்னை விட்டு மற்ற புருஷர்களை சேர்ந்தாய். அப்படி இந்த மாதிரி ஆண்டவர் விக்கிரகார, அதனாலதான் அந்த வார்த்தை கூட இங்க பயன்படுத்தி இருக்கு. நம்ம ஆண்டவர் எரிச்சல் உள்ளது ஒரே இடத்துல மற்ற எல்லா குணாதிசயங்களையும் மற்ற எல்லா குணாதிசயங்களையும் பார்க்கிறப்போ அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், தய உள்ளவர் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இந்த ஒண்ணு மட்டும் வரப்ப அவர் எப்படிப்பட்டவரா? எரிச்சல் உள்ளவரா. இந்த ஒரு விஷயத்துல எரிச்சல் உள்ள தேவன். ஒரு பெரிய மேடை பேச்சாளர் அவர் இப்படித்தான் சொன்னார். யூதர்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாராம்,
ஒரு எரிச்சல் உள்ள தேவனா? ஆமா, எரிச்சல் தான் வரும். இப்படி செஞ்சா எரிச்சல் வராது, வேற என்ன வரும்? வாசல்லே வச்சு வெட்டவானா? நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரிய தன் புருஷன் வாய் சரியான நேரத்துல அவன் தப்ப விட மாட்டான்னு சொல்லுது. விக்கிரக ஆராதனை இப்படி ஆண்டவர் ஒரு ஒரு இது எசேக்கியேலுடைய கற்பனை இல்லை. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு பொயம் மாதிரி இருக்கிறது, ஒரு கவிதை மாதிரி இருக்கிறது இங்கிலீஷ் பைபிள்ல. அப்படியே ஏசாயா 53 எப்படி கவிதை மாதிரி இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கிறது. ஏசாயா 53 அவர் பட்ட பாடுகள். இங்க எசேக்கியேல் இந்த 16ல அவர் செய்த தியாகம், அவர் கண்கள் அவருடைய, அதாவது இதை விட அதிகமா ஒரு மனுஷனுடைய இரக்கத்தை அல்லது ஆண்டவருடைய இரக்கத்தை நம்மால விவரிக்கவே முடியாது. படிக்கிறப்ப நமக்கு என்ன நிலை வரணும்? நாம ஆண்டவரே அந்த குழந்தை மாதிரி தான் நான் ரத்தத்திலே விழுந்து கிடந்தேன், அப்படித்தான் நான் இருந்தேன், உங்களுடைய கண்கள்ல தயவு கிடைச்சது, நீர் என்னை எடுத்து என்னை கழுவி என்னை சுத்திகரித்து எனக்கு என்னை உடுத்து வித்து வெள்ளையன் சொல்லியமா மாத்திட்டு என் வயசுக்கு என்னை விட 10, 50, 30 வயசு பெரியவங்கெல்லாம் என்னை பார்த்து 2 கையெடுத்து தோத்திரம்னு சொல்ற அளவுக்கு வச்சுட்டேன். இதனால நான் என் தலையை நிமிர்த்த கூடாது, நானுன்னு சொல்லக்கூடாது, இன்னும் தாழ்மையாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். இதை படிச்சப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. புள்ளி அளவு கூட ஆண்டவரே, தெரிஞ்சும் தெரியாமல கூட என் பேச்சுல என் சொல்லுல செயலில் பெருமை வரக்கூடாது, நான் சாதிச்சதுன்னு நான் சொல்லக்கூடாது, நான் நான் அப்படிங்கிற வார்த்தையே நான் பயன்படுத்தக்கூடாது. எல்லாம் உடைய கண்களிலே கிடைத்த தயவு, எல்லாம் உம்முடைய தயவு, எல்லாம் உம்முடைய இரக்கம், எல்லாம் உம்முடைய கிருபை. மேன்மை பாராட்ட எனக்கு என்ன இல்ல, மேன்மை பாராட்டல் ஒன்றுமே இல்லை. நீ இளவயதின் நிலைமையை மறந்தாய்னு கர்த்தருங்க சொல்ற. நீ இது எல்லாத்தையும் மறந்துட்ட, இப்போ நீ ஸ்டைல் பண்ணின்னு திரிற. அதான் ஆண்டவர் சொல்றார், என்ன விட்டுட்ட, வேற தெய்வர்களை வணங்க போயிட்டு. அப்படியே பட்டியல் போட்டு சொல்றாரு, இவங்களோட அவங்களோட அவங்களோட அவங்களோட, இந்த கடவுளை அந்த கடவுளை அந்த கடவுளை அந்த கடவுளை ஒன்னொன்னுக்கு ஒன்னு வச்சுக்கிறாங்க. அது எதுக்கு அந்தந்த கடவுள்கிட்ட போற? ஆண்டவர் சொல்றார், கன்னியான ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த காலவெளியில எவ்வளவு ஆண்டவர் அவருடைய இறக்கம் குப்பை தொட்டியில கடந்த நம்மை விளையான சேற்றலும் பயங்கரமான படுகொடியில் இருந்தும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நம்மை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி அவருடைய பிள்ளைகளாகும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பெரிதான ரட்சிப்பை விக்கிரத்துக்கிட்ட நம்ம இழந்து விடக்கூடாது. பெரிதான கிருபைய விக்கிரகத்துக்கிட்ட இழந்துடக்கூடாது. பேசாத கல்லும் மரமுமான விக்கிரகத்துக்கிட்ட நாம் இழந்து விடக்கூடாது. இந்த ஒரு அதிகாரம் பார்ட் 1 and part 2, 2வது பகுதிய நாளைக்கு தியானிக்கலாம். மற்ற தேசங்களோடு இவர் உறவை சொல்லி எப்படி அங்கே ஆண்டவர் விளக்குகிறார் அப்படின்னு 45 63 வரை நேரம் இல்லாதபடினாலே நாளைக்கு தியானிப்போம். சரி, இன்னைக்கு என்ன தாயா காலையில வர வச்சு எங்களை என்ன, இதை விட ஒரு விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒன்றும் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி போ, வேற ஒன்றும் ஒரு கதையே இல்லைங்க. ஆமாண்டவரே நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல தாழ்த்தும். நான் இருக்கிறதெல்லாம் ஆண்டவரே மேன்மை உம்முடையது, என் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, என் ஞானம் எல்லாம் குப்பை, பாவிகளில் பாவி. பிரதான இந்த வெறும் ஒரு அடியை மட்டும் பாடி ஜபமாய் நாம் ஏறெடுத்து கடந்து செல்லலாம்.
இன்னொரு முறை முழங்கால் படிட்டு உண்மையா அர்ப்பணிச்சிருங்க ஆண்டவர்கிட்ட. என் நீதி எல்லாம்